Hello dear students, exercise number 2.8 rational function அப்படிங்கிற டாபிக் கீழே செகண்ட் கொஸ்டின் find all the values of x க்கு இருக்கிற எல்லா வேல்யூ கண்டுபிடிக்கணும் satisfy the inequality இந்த inequality satisfy பண்ண மாதிரி ஸோ சொல்யூஷன் இதெல்லாம் ஆல்ரெடி given கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 is less than 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? see first நியூமரேட்டர் இருக்கிற ஒரு டேர்ம் 0 க்கு ஈக்குவல் பண்ணனும், டினாமினேட்டர் இருக்கிற டேர்மையும் 0 க்கு ஈக்குவல் பண்ணனும், டினாமினேட்டர் இருக்கிற இன்னொரு டேர்மையும் 0 க்கு ஈக்குவல் பண்ணனும். அப்படி ஈக்குவல் பண்ண என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் 2x minus 3 2x minus 3 equal to 0 ன்னு பண்ணுவோம். அடுத்து x minus 2 equal to 0 ன்னு கொடுப்போம். அடுத்து x minus 4 equal to 0 அப்படின்னு கொடுப்போம். ஸோ இங்க x வேல்யூ என்ன? x equal to 3/2 அப்படின்னு கிடைக்கும். இங்க x is equal to plus 2 ன்னு கிடைச்சிடும். இங்க x is equal to plus 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிடைச்சிருக்கிற வேல்யூவை இன்டர்வல்ல நம்பர் லைன்ல மென்ஷன் பண்ணிடலாம். மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்தா பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் 3/2னா 1.5 1.5 தான் சின்ன நம்பர், அப்புறம் 2 அப்புறம் 4 இது எதுவுமே கரெக்டா ஆர்டர் எதுவும்னா 3.2னா 1.5 அது இங்க எழுதிட 3.2 நெக்ஸ்ட் 2 நெக்ஸ்ட் 4. ஸோ இதுதான் கிவன் இன்டர்வல் நம்பர் லைன்ல பேஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கான இந்த இன்டர்வலை பாக்ஸை ஃப்ரேம் பண்ணிடலாம். ஓகே, என்ன பண்ண போறேன்னா இன்டர்வல் வந்து ஃபில் பண்ண போறேன். இன்டர்வல்ல என்னென்ன இன்டர்வல் எல்லாம் இருக்கா? கிவன்ல இன்டர்வல் கவனி INTERVALs இன்டர்வல்ஸ். ஓகே ரைட். மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 3/2 வரைக்கும் ஒரு இன்டர்வல், மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து 3/2 வரைக்கும் ஒரு இன்டர்வலா, அப்புறம் 3/2 to 2 இன்னொரு இன்டர்வல், 3/2ல இருந்து 2 வரைக்கும், அடுத்ததா 2ல இருந்து 4 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், 2ல இருந்து 4 வரைக்கும் இன்னொரு இன்டர்வல், நெக்ஸ்ட் 4 to infinity அடுத்த இன்டர்வல், 4 to infinity அடுத்த இன்டர்வல். ஓகே ரைட். இப்போ இதோட வேல்யூ என்ன சொல்லி செக் பண்ணி பார்த்தலாம். இதோட ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவ் வருதா இல்லை நெகட்டிவ் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தலாம். எங்க செக் பண்ணி பார்க்கணும்? இந்த கிவன் கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின்ல செக் பண்ணி பார்க்கணும், இதுல செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 2x minus 3 divided by x minus 2 into x minus 4 x minus 2 into x minus 4ல செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த இன்டர்வலுக்கு நடுவுல இருந்து ஏதாவது ஒரு வேல்யூ எடுக்கலாம். இது 1.5 to infinity. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு எடுக்கிறேன். 1.5 to minus infinity. ஸோ 0 இங்க இருக்கும், 0ன்னு எடுத்துக்கிறேன். 0 எடுத்தோம்னா 2 into 0 0. இப்போ நியூமரேட்டர்ல நெகட்டிவ் வேல்யூ இருக்கும். -3 டிவைட் பை இந்த 2 கொடுத்தோம்னா 0 ஆகிடும். அப்போ இது நெகட்டிவ் -2, இங்கே 0 கொடுத்தோம்னா இது நெகட்டிவ் வேல்யூ -4. இப்போ மைனஸ் டிவைடட் பை பிளஸ்ன்னு இருக்கும். ஃபைனல் ரிசல்ட் நெகட்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதா? செகண்டா 1.5 to 2க்கு நடுவில் ஒரு வேல்யூ இருக்கும். 1.75 எடுத்தாலும் வச்சுக்கோ. அப்போ 1.75 2 times of 1.75 எவ்வளோ? 1.5 3.5 ஆயிடும். 3.5 minus 3 is 0.5. 0.5 பாசிட்டிவ் ரிசல்ட்டா டிவைடட் பை 1.75 minus 2 is minus negative value. 1.5 minus 4 is negative value. So positive divided by minus into minus is plus. So final result is positive கிடைச்சு. ஓகே ரைட். இப்போ அடுத்த ரிசல்ட்டா 2 to 4க்கு நடுவுல இருந்து ஒரு வேல்யூ 3 எடுத்துக்கலாம். இப்போ 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இங்க 3 அப்ரோச் பண்ணா 2 3s are 6 6 minus 3 is plus 3. அப்போ நியூமரேட்டர் வந்து பிளஸ் 2 வந்துடும். டிவைடட் பை டினாமினேட்டர்ல 3 minus 2 is 1 பாசிட்டிவ் ரிசல்ட்டா இன்டூ 3 minus 4 is minus நெகட்டிவ் ரிசல்ட்டா. ஸோ பாசிட்டிவ் டிவைடட் பை பிளஸ் இன்டூ மைனஸ் இஸ் மைனஸ் நெகட்டிவ். பிளஸ் பாசிட்டிவ் டிவைட் பை நெகட்டிவ் இஸ் நெகட்டிவ். ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல வந்துடும். இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். 4 to infinity-க்குள்ள ஒரு வேல்யூ இருக்கணும். நான் 100 சூஸ் பண்றேன். 100 சூஸ் பண்ணா 2 into 100 is 200. 200 minus 3 is 197. அது பாசிட்டிவ் ரிசல்ட்டா. ஸோ நியூமரேட்டர் பாசிட்டிவ் டிவைடட் பை 100 minus 2 is 98. அதுவும் பாசிட்டிவா இன்டூ 100 minus 4 is 96. அதுவும் பாசிட்டிவா. ஸோ பாசிட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவா. ஃபைனல் ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். ரைட். இந்த இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணிட்டோம்னா அதுலயே சம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ என்ன எதை வச்சு ஃபைனல் ரிசல்ட் எடுக்க போறோம்? இந்த எக்ஸ் உடைய வேல்யூ
ஜீரோ விட சின்ன நம்பரா இருக்கணும், லெஸ் தென் சிம்பிள் இன்இக்வாலிட்டி வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட்டா ஜீரோ விட கம்மியா இருக்கணும். கம்மியா இருக்கணும்னா நெகட்டிவா இருக்கணும். எதெல்லாம் நெகட்டிவா இருக்கா? இது நெகட்டிவா இருக்கா, அதே மாதிரி இந்த ரிசல்ட் நெகட்டிவா இருக்கா. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட் எழுதிடலாம். therefore x belongs to இந்த நெகட்டிவ் வேல்யூ இன்டர்வல் எங்க இருக்கு? இங்க இருக்கு. -∞ to 3/2 அண்ட் இங்க நெகட்டிவ் ரிசல்ட்டா 2 to 4, 2ல இருந்து 4 வரைக்கும் அது யூனியன் அப்படின்னு போட்டுடணும். தட்ஸ் இட். இந்த கொஸ்டினுக்கான ஃபைனல் ரிசல்ட் இருந்தா டவுட் இருந்தா வீடியோ பாஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணி எப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும்னா டவுட் இருந்தால் கொஸ்டின் ரேஸ் பண்ணி பாரு. தேங்க்யூ.